ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஈசிஆரில் இருக்கக்கூடிய இஸ்கான் டெம்பிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இஸ்கான் டெம்பிள் ஈசிஆரில் ஐ லவ் ஃபுட் மால் அப்படின்ற ஒரு மால் ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிறது வந்து பார்க்கிங் ஏரியா. நல்லா ஒரு ஹியூஜான பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க இஸ்கான் டெம்பிளில். ஸோ பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கும். இப்போ நான் காட்டுறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லாக்கரு. ஸோ இங்கே வந்து நம்மளோட திங்ஸு, ஸ்லிப்பர்ஸு இந்த மாதிரி வைக்கணுன்னா அதுக்கு ஒரு ஃப்ரீ லாக்கர்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ பிரசாதம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அன்னதானம் நாங்கள் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு சாம்பார் சாதமும் ப்ளஸ் உருளைக்கிழங்கு பொரியலும் கொடுப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா நெய்லாம் போட்டு நல்லா தாளித்து செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னதானம் எப்போவுமே போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் எப்போ போனாலுமே இந்த சாம்பார் சாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் எப்போவுமே சாம்பார் தான் போடுவாங்க. நான் ஒரு 3 to 4 டைம்ஸ் போயிருப்பேன். இது வரைக்குமே நான் சாம்பார் தான் சாப்பிட்ருக்கேன். வேறு ஏதாவது பிரசாதம் ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம அந்த பார்க்கிங் ஏரியாவிலேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வரும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் என்ட்ரன்ஸு. 2 பக்கம் பார்த்திங்கன்னா யானை சிலை வச்சுருப்பாங்க. நல்ல பெரிய யானை சிலை வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். பாருங்கள், நல்ல மார்பிள் ஒர்க்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. கிரானைட்டு, மார்பிள்ஸ் இதெல்லாம் போட்டு. ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கவு ஒன்று இருக்கும். ஒரு மாடு கண்ணுக்குட்டியும் இருக்கும். அதை நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து எதாவது டவுட் கேட்குற மாதிரி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸில் ஸ்டெப்ஸ் ஏறி வரும்ல, அது வந்து 2ஆக பிரியும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒன்று. ஸோ நம்ம வந்து இப்போ லெஃப்ட் சைடில் தான் நம்ம ஸ்டெப்ஸ் ஏறுறோம். வரும்போது சாமி கும்பிட்டுட்டு நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் நம்ம இறங்கி வர மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸ் ஏறும்போதும் சரி, இறங்கும் போதும் சரி, காற்று செம்மையாக அடிக்கும். சூப்பரான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணியும் அந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ யாருக்காவது தண்ணி வேணும், ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கலாம். நாங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா ஏதோ பூஜை டைமிங் அந்த மாதிரி போயிருந்தோம்னு நினைக்கிறேன். ஏதோ பஜனை டைமிங் அது. ஸோ எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பஜனை பாடுறதுக்காக. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இன்னும் சாமி இதில் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பஜனை பாட ஆரம்பித்தாங்க. இப்போ நான் காமிச்சேன் இல்லையா ஒரு மாலை, இது வந்து பார்த்திங்கன்னா 20 rupees அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம பஜனை பாடும்போது அந்த 108 மணி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாலை தான் அது. அது எல்லார் கையிலையும் கொடுத்து பஜனை பாட வச்சாங்க. இவர் பார்த்திங்கன்னா சுவாமி பிரபுபதி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு அப்படியே ஆப்போசிட், கிருஷ்ணருக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்காங்க. இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் வந்து அங்கே சேல்ஸுக்காக தான் வச்சுருக்காங்க. ஸோ சுற்றி நம்ம சாமி கும்பிட்டுட்டு கோவிலில் சுற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த புக்ஸ் எல்லாம் அங்கே நிறையவே இருந்துச்சு. உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்டோரி புக்ஸு, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சுவாமியோட புராண கதை புக்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்தது. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இது நான் சொன்னேன் இல்லையா அந்த மணி, இதுதான் அது. ஸோ இங்கே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாருக்கு வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். 20 rupees தான் அந்த மணி. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கார்டும் ஒன்று கொடுக்குறாங்க எல்லோ கலரில். அது ஆக்சுவலாக வந்து கேலண்டர் மாதிரி. அது நம்ம டெய்லி நம்ம ப்ரே பண்ணும்போது அந்த மந்திரம் சொல்லும் போது நம்ம அதில் வந்து மார்க் பண்ணிகிட்டே வர மாதிரி ஒரு கார்டு ஒன்று எல்லோ கலரில் ஒரு கார்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த எல்லோ கலர் கார்டு வந்து முடிஞ்சிடுச்சு, நம்ம 30 days முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம திரும்ப அந்த கார்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நம்ம வேறு கார்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கார்டை வந்து சாமி 3 மாதத்துக்கு ஒரு தடவை சாமி பாதத்தில் வச்சு பூஜை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்மளோட வேண்டுதலெல்லாம் நிறைவேறதுக்காக பூஜை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறாங்க. நம்மளால் வர முடியல அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரில் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்றதை அவங்களே சொல்லிவிடுவாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, பூஜை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஹரே ஹரே ராமா அப்படின்ற அந்த மந்திரம் இருக்கும் இல்லையா, ஹர ஹரே கிருஷ்ணா, ஸோ அதை வந்து 108 வாட்டி சொல்லியிருந்தாங்க. சொல்லிவிட்டு ஆராதனை காட்டும் போது பார்த்திங்கன்னா நல்ல பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு சைடில் வந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் இருந்துச்சு நாங்கள் போகிற டைமு. இதுக்கு முன்னாடி நான் 2 times நான் போயிருந்தப்போ ரொம்ப சைலண்ட்டாக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு, 6:30க்கு மேலே ஆகிடுச்சு. நாங்கள் ஸ்டெப்ஸ் திருப்பி இப்போ ரைட் சைடில் நான் இறங்கி வரும்போது இருந்த வியூ தான் அது. நல்ல காற்று. ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிரசாதத்துக்காக தனியாக ஒரு கடை மாதிரி வச்சுருக்காங்க. பட் எல்லாமே பெய்டு தான். நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹோட்டலும் ஒன்று இருக்குது, கேன்டீனும் ஒன்று வச்சுருக்காங்க, கிஃப்ட் ஷாப்பும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டின்னரும் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளே கிரவுண்டு இருக்குது, பசங்களுக்கு பார்க் மாதிரி வச்சுருக்காங்க.
பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு செமையான ஒரு இடமா இருக்கும். நீங்களும் மறக்காமல் ஈஸியாக போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெம்பிளை விசிட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிக்கும். பை பாய்.